இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை ஆசீர்வாதமான நாட்கள் என்ற தலைப்பின் கீழாக அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். ஆதியாகமம் 28:17. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய வாழ்நாட்களில் ஆசீர்வாதமான நாட்களை காணும்படி கிருபை செய்த கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து தமது வாக்குத்தத்தத்தின்படியே ஆசீர்வாதமான திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்து அதனுள் நீங்கள் பிரவேசிக்கும்படி உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. வாக்குத்தத்தத்தை கிருபையாக கொடுத்த கர்த்தர் அதை சுதந்தரிப்பதற்கான வழியையும் நமக்கு காட்டுகின்ற தேவன் அல்லவா? ஆகவே தொடர்ந்து செய்திகளை மிகுந்த ஜெபத்தோடும் விசுவாசத்தோடும் தேவ பலத்தோடும் உரிமை பாராட்டி வாசியுங்கள், கேளுங்கள், பிறருக்கு பகிருங்கள். இதுவரை கண்டிராத அற்புதமான வாசல்கள் உங்களுக்கு திறக்கப்படுவதை காண்பீர்கள். ஒவ்வொரு ஆண்டையும் நாம் கர்த்தருக்குள் தொடங்கும் பொழுது புதிய ஆசீர்வாதங்கள், புதிய கிருபை, புதிய காரியங்கள் என புதியவைகளை குறித்து நாம் அதிகமாக எதிர்பார்ப்போம். ஆனால் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல செல்ல நம் அருமை ஆண்டவருடைய வருகை நெருங்குகின்றதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தங்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கு மட்டுமல்ல, உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களுக்காகவும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் அருளுகிறார். வருகையின் கடைசி நாட்களுக்குள் வந்துவிட்டதால் என்றும் இல்லாத அவருக்கு அளவுக்கு ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தவும் அதை அதிகரிக்க செய்யவும் சித்தம் கொண்டுள்ளார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஆன்மீக ஆசீர்வாதத்தின் மீது ஆவல் கொள்ளும் பொழுது உன்னதமான அனுபவங்களை அப்படிப்பட்டோருக்கு அளவில்லாமல் கொடுக்க போகிறார். பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களாக யாக்கோபு வனாந்தர மார்க்கமான பிரயாணத்தில் இரவு வேளையில் தூங்கும்பொழுது சொப்பனத்தின் மூலமாக பரலோக ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தினார். உங்கள் வனாந்தர பாதையில் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொப்பனங்கள், தரிசனங்களை குறித்து அசதியாயிராமல் கடைசி நாட்களில் சொப்பனங்கள், தரிசனங்கள் மூலம் கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். அப்படிப்பட்ட உன்னத அனுபவங்கள் நிறைந்த வாசல் உங்களுக்கு திறக்கப்படும். இதனால் நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள மட்டுமல்ல, தொடர்ந்து உங்கள் விசுவாசம் இயேசுவுக்குள் பெருகவும் ஏதுவாயிருக்கும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் புதிய ஆண்டின் வாழ்த்துக்களோடு ஜெபிப்போமா? கிருபையுள்ள நல்ல பிதாவை உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பமும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.